கைஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்? கோவாலேருந்து மும்பை போய்ட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்ம மலை, 500 கிலோமீட்டர். இந்த மலையில் தான் வண்டி ஓட்ட போகிறேன். வாங்க நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஹெல்மெட்டை பாருங்கள் எப்படி உள்ள ஃபுல்லாக ஃபாக் ஆகிருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்குது, வியூ பார்க்க முடியல. ஸோ ஹெல்மெட் ஓப்பன் பண்ணி தான் ஓட்டுறேன். பேசுகிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா கோவாலேருந்து மும்பை ரோடு தான். செம்ம ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்கள் அந்த வியூஸ். ஆக்சுவலி எனக்கு கேமராவில் எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியாது, பட் ஆனால் உண்மையிலே ரொம்பவே சூப்பரான மாதிரி இருக்குங்கன்னு பார்க்கும்போது எனக்கு நான் அவ்வளோ பச்சை பசேர்னு. உண்மையிலே ரைடு வரணுமா? செப்டம்பர் வராங்க, மழை எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் நீங்களும் பிளான் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணலாம். சூப்பராகவே நல்லா இருந்துச்சு. நைட்டு கூட மலையில் ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் இப்போ காலையில் மலையில் ஓட்டும் போது ரொம்பவே அழகா இருக்கு. நான் வந்து சில இதை வந்து நான் அப்படியே டிஎஸ்ஆர்லையும் எடுத்திருக்கேன், போட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்பா கொஞ்சம் மழை நின்றுருக்கு, இப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இன்னும் 487 மும்பை போகிறதுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஸ்டே. நாளைக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு பிளான் இருக்கு, அங்கே போகணும். கோவா முடிச்சுட்டு மும்பை ரோடு. ஆனால் என்ன ரோடு வந்து எப்பவுமே என்னன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்படி இல்லை, கொஞ்சம் இடத்துல பள்ளமாக இருக்கு. இப்படி ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிறான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, என் வண்டி வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி பலன்னு எடுத்துட்டு வந்தேன். நேற்றும் மலையில வண்டி ஓடிச்சு, ஃபுல்லா செயின் சவுண்டு, கரன்னு. இன்னைக்கும் மலையில தான் ஓடுது வண்டி, செயின் சவுண்டு கேட்க தான் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமா. ஏன்னா நான் வந்து ஸ்ப்ரே அடிச்ச உடனே மழை வந்து உடனே எல்லாம் கரைஞ்சி போயிருது தண்ணியில. ஸோ இப்படி இருக்கும்போது 2 வாட்டி ஸ்ப்ரே அடிச்சு 2 வாட்டி வேஸ்டே இல்லை. ஸோ எங்க ஃபுல்லா மழை இருக்குது அங்க வந்து நான் கொஞ்சம் செயின் கிளீன் பண்ணி ஸ்ப்ரே அடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன். அது உண்மையிலே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ரைடு வந்து இந்த அளவுக்கு இந்த மும்பை டு கோவா ரோடு சூப்பராக இருக்கும் ரைடு அப்படின்னு. எனக்கு நேற்று பார்த்துருப்பீங்க கோவா வீடியோ வந்து நான் வந்து ஃபுல்லாகவே எடுக்கல, ஏன்னா வந்து நிறைய இடம்னால போக முடியல. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே. என்னோட நான் வந்து நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால ஸோ ஒரு சின்ன கிளிப் ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். அதுவும் வாய்ஸ் வந்து பெருசாக நான் துட்டு எடுக்கல, பேக்ரவுண்டில் வந்து பேசி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து வீடியோ வந்து உண்மையிலே தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த ரேட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பட் உங்களுக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, கிளைமேட் தாங்க, வேற எதுவுமே இல்லை. ரைட் பண்ண நினைச்சா அந்த ஒரு கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேட். லைட்டா மழை வரணும், அப்படி கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும், ரோடு சூப்பராக இருக்கணும். பட் இது ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு, ஆனாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோடு இன்னைக்கு. அது என்னமோ தெரியல, இந்த கிளைமேட்டு காரணமா கூட இருக்கலாம். பாபா கோவாக்கு வர்ற வீடியோல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நைட் வந்து ஹில்ஸ்ல டிராவல் பண்ணிருப்பேன். அதுல வந்து ஃபுல்லா ஃபாக் வந்துச்சு, பட் அது தெரியவே இல்லை கேமரால. என்ன ரீசன்னா அந்த லைட் வந்து மறைச்சிருச்சு, ஃபுல்லா மழை பெஞ்சு இருந்துச்சுல, சவிலி அடிச்சு அந்த லைட் ஃபுல்லா மறைச்சிருக்கு. அதை கவனிக்கவே இல்லை. நான் லைட் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போது அப்படின்னு நினைச்சிட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்து ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சு நானும் விட்டேன். ஸோ இப்போதான் தெரியுது அது மறைச்சிருந்திருக்கு. பட் இப்போ எல்லாமே அதோ வாஷ் ஆயிடுச்சு, ஏன்னா ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணியில. அவ்வளோதான். காலையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசை ஒரு டீ குடிச்சாங்க, அவ்வளோதான். எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா செம்ம தலைவலி. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு டீ குடிச்சதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது. டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரோட்ல வண்டி ஓட்டுங்க, பைக்ல போனா அது செம்ம ஜாலியா இருக்குது. பக்கத்துல பாத்தீங்களா ஒரு சின்ன வீடு. இந்த மாதிரி ஃபியூச்சர் நம்மளும் ஒரு வீடு வாங்கினாங்க, ஒரு தோட்டத்துல பாத்தீங்கன்னா வீடு சூப்பரா சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன சொல்றது, ஃபுல்லா மரம் செடி. மழை நேரத்துலயுமே பார்க்க அழகா இருக்கு. அந்த சின்ன புகை வீட்டுல இருந்து வர்ற அந்த சமையல் பண்றதுல இருக்கட்டும், இந்த புகையா இருக்கட்டுமே, பாக்குறது அந்த வியூவே ஒரு அழகா இருக்குது. எவ்வளவுதான் லாங்ல டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டாலும் சில இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி சொல்றேன்ல, காலையில வந்து எனக்கு செம்ம தலைவலி, எந்திக்க முடியல. ஆனா எனக்கு இப்ப இந்த ரைடுக்கு அப்புறம் ஒரு செம்ம ஜாலியா இருக்குது. அந்த தாட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன வந்து ஒரு பூஸ்ட் ஆக்கி விடுச்சு நினைக்கிறேன், நல்ல ஒரு எனர்ஜி ஆக்கிடுச்சு. இந்த ரைடுக்குள்ள இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்த உடனே அது எனக்கு இந்த பாதை வந்து ரொம்ப தூரமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தாட் வருது பயங்கரமா. ஃபியூல் என்ன ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, ஃபியூல் வேற எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல போட வேண்டியது இருக்கும். இல்ல 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு பாயிண்ட் குறைஞ்சோடனே போட்டுருவேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது எங்கேயுமே. அதனாலதான் இன்னும் கிலோமீட்டர் 480 கிலோமீட்டர்ஸ் இல்லை, நான் ஆக்சுவலி முன்னாடியே 400 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி ஈவினிங் நான் போய் சேர்ந்துருவேன். எப்படியும் இந்த ஸ்பீட்ல நான் ஆக்சுவலா போயிட்டு இருந்தேன், ஈவினிங் கம்பல்சரி ஃபிக்ஸ் நான் போய் சேர்ந்துருவேன். மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிவிட்டது. என்னுடைய கேமராவை கலட்டி நான் உள்ளே வைக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாதுல்ல.
மலைக்காக ஆசைப்பட்டு கேமரா மறுபடியும் போயிடும் திருப்பி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு 15,000 மறுபடியும் கொடுத்து அந்த கேமரா வாங்கணும். எதுக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டாப்பா, எழுதி வச்சிருந்த அந்த கேமரா வேணாம். இந்த பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒரு சின்னதாக ஷார்ட் மாதிரி எடுத்து விட்டேன். நல்லா இருக்கலாம், அந்த ஒரு ரோடு நல்லா இருந்துச்சு. டக்குன்னு இப்போ தான் மழையே நின்றுச்சு. ஸோ அதனால ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பித்து விட்டேன். சுற்றி பாருங்களாம் புல்லு, வா சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் வீடு பார்த்தீங்களா, அப்படி அழகாக அந்த சுற்றி இடத்துக்குள்ள ஒரு வீடு கிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இதில் ஆள் இருக்காங்களும் தெரியல. வீட்டு மேலாம் புல்லு முளைச்சிருக்கு. இப்போ ஃபியூலும் போட்டாச்சு. ஃபியூல் ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு உடனே. சரி நிறைய போட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபியூலையும் போட்டேன். 800 ருபீஸ் கரெக்டாக பிடிச்சிது. இங்கே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் 105 ரூபா, கர்நாடகா 100 ரூபா, 5 ரூபா டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் என்ன ஊர்லேருந்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டிலே பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டு. கோவாவில் கம்மி, அப்படியே எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாகுது. இப்போ பாருங்களேன் மழை எப்போ அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மண்ணுமே சிவப்பு கலரில் தான் இருக்குது. கர்நாடகாவில் கருப்பு, கோவாவில் சோப்பு, மகாராஷ்டிராக்குள்ளேயும் மஞ்சள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சோப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் வண்டி நான் இப்போ அப்படியே ஃபுல்லாக திருக்கணும்னா வெயிட் அதிகமாக இருந்தோடனே வண்டி வந்து எப்படின்னா போகுது, பட் கொஞ்சம் ஒரு டஃப்பாக போன மாதிரி போகுது, ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு ஏறின மாதிரி ஏறுது. இதனால பெட்ரோல் அதிகமாக குடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மைலேஜ் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா வண்டியில் லக்கேஜ் இருந்தோடனே ஃபுல்லாக வெயிட் இருந்தோடனே அப்படியே வண்டி முக்குது. மற்றபடி இன்னொன்று வந்து ரோடுமே ஏற்றம் இறக்கும் அப்படி இருந்தோடனே அதிகமாக பெட்ரோல் குடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வண்டி. சைடில் உங்களுக்கு தெரியுதா அங்கே பிளேஸ் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக செடி. மழை இப்பதான் பெஞ்சு நின்றுக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இதுல சீசன் ட்ரெயின் சீசன் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ பெய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. மற்ற டைம் வந்தா எப்படியும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளைமேட் வந்து நல்லா இருந்தோடனே அதுவும் பார்க்க செம்மையா இருக்கா. இந்த ரோடுமே உண்மையிலே எனக்கு உண்மையிலே கேமரா ஆஃப் பண்ணே தோண மாட்டேங்குது இந்த வியூலாம் அப்படி உங்களுக்கே காட்டணும் அப்படின்ட்டு. பட் அதிகமாகப்பட்டா நீங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க, பாதியில கட் பண்ணிட்டு போயிருவீங்க எப்படியும். ஸோ அதனால தான் வந்து அதிகமாக எடுக்கிறது இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி தான் போடுவேன். வண்டியுமே என்னோட அந்த அளவுக்கு அதிகமாலாம் கிடையாது, ரோட்டில் அப்படியே கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. 1-2 அப்படின்னு இருந்ததுனால நமக்கும் ஓட்டதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த இதுவுமே இல்லை. டிராஃபிக் இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டுல. இன்னும் கரெக்டாக 416 கிலோமீட்டர் காட்டுது. 416னா கரெக்டாக 400 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அந்த 16 கிலோமீட்டர் எப்படி உள்ளே போக மாட்டேன். ஸோ வெளியே இங்கே ஹோட்டலில் ரூம் எடுத்துருவேன். ஸோ அந்த 16 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் கரெக்டாக. டைம் 11:30 ஆகுதா, எவ்வளோ நேரம் சொல்லுது, 8 மணிக்கு சேரும் ராத்திரி அப்படிங்கிறது போட்டிருக்கு. பட் மேபி அதுக்கு முன்னாடியே சேரலாம். ஆனால் 400 கிலோமீட்டருக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னா எனக்கு அதுதான் தெரியல. மழை பெஞ்சதுனால இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஸ்லோ போனேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பீட் போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு போய் சேர முடியுதுங்கிறது பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஈவினிங் போயிட்டா கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நேற்று வந்து ஃபுல்லாக டயர்டு, அது முந்தா நாளும் ஃபுல்லாக அலைஞ்சிருக்கும். நேற்று அலைஞ்சிருந்தோமா, இன்னைக்கு தான் ரைடு இன்னைக்கு வந்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் தாட்டாவே இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துலாம் இன்னொரு நாள் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் நாளே வந்து ரெஸ்ட் எடுத்தா சரி வருமா. இன்னொரு நம்ம ரைட் பண்ணிட்டே இருந்தா நமக்கு பெருசாக தெரியாது. நானே எப்பமாவது ஒரு வாட்டி தான் ரைட் பண்றேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரைட் பண்ணுவேன் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கண்டினியூஸாக ரைட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டினியூஸாக ரைட் பண்ண போறது. ஸோ இந்த மாதிரி டேர்னிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. பிரேக் பிடிச்சி கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக வண்டி டேர்ன் ஆகுது. இப்போ அதில் எனக்கே அப்படி தான் எடுத்துகிட்டு போச்சு, அந்த நேரம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போச்சு. ஸோ கொஞ்சம் அப்படி பிரேக் ஆகணும்னா அப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு வருது. கொஞ்சம் ஓரம் முடியும் நல்லாயிருக்கும், இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிளைமேட்டும் நல்லா இருக்கு, மழையும் பெஞ்சிட்டே தான் நம்ம பாட்டு பெய்கிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு மழை பெய்யாம அப்படியே ஸ்லோ ஆகும். இந்த மாதிரி இடத்துலாம் டேர்னிங்ல தான் இருந்தா அந்த வண்டி எங்கேருந்து எங்கே அப்படி வருது பார்த்தீங்களா. ஆனால் அவர் வந்து சென்டர் லேண்டில் தான் போகணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் வர்றது சைடில் வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு டேர்னிங் இது. பிரேக் பிடிச்சா மட்டுமே கரெக்டான லெவலில் முடியும். அவர் பிரேக் பிடிச்சுமே அவரால் கரெக்டாக வர முடியல. இப்போதான் சென்டர் போயிட்டாரு. ஏன்னா அந்த ரோடு அப்படி தான் இருக்கு. இப்போ நம்ம இங்கே டர்ன் பண்ணிட்டு நம்ம அடுத்து அங்கே தான் டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். நேற்று வந்து நான் ஹில்ஸில் வந்து முன்னாடி ஓடிட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் ஹெக்டேக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃபாகு, என்ன சொல்றது, காற்று கூட உள்ள வரல அப்படிங்கும் போது அப்படியே தலை கருக்குன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு வாமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சு. பட் ஒன்றும் செய்யலாம், அந்த வாமிட்டிங் சென்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஆனால் வாவ், வாக்கே எப்படி இருக்கு கிளைமேட். சாய் இந்த சென்ட்ரு கிளைமேட்டுக்குள்ள வண்டியில செம்மையா இருக்குல்ல.
டேர்னிங் வரது கண்டிப்பாக பிரேக் நம்ம அடிச்சே ஆகணும் இந்த இடத்துல. இருக்குதா கார்னரிங் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா கேஜிலாம் வச்சுட்டு இங்கே பாருங்களேன், வீட்டு மேலே வீடு இல்லையோ அது மண் எடுத்தணும், அப்படியே செடியாக வளர்த்தோம்னா வீடுன்னு நினச்சிட்டேன்ப்பா பார்த்து லாங்கில் இருந்து. இந்த மழையெல்லாம் பெஞ்சு அப்படி முடிச்ச உடனே ரோடு நமக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கிளீனா பளிச்சுன்னு இருக்கு பார்க்கறதுக்கு. போறதுக்குமே பளிச்சுன்னு தான் இருக்குது நல்லா வேகமா. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது. இன்னும் வந்துட்டான் உள்ள குறுக்கு சாட்டான் தப்பிச்சப்பா. கொஞ்சம் நாய்கள்லாம் எங்கேயோ சைடில் வந்து பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா எப்போ வந்து உள்ள விழுவும் அப்படிங்கிறதே தெரியாதுப்பா. நல்லா வேகமா போயிட்டு இருப்போம், திடீர்னு வந்து உள்ள விழுந்துரும். அதான் கொஞ்சம் பயம், வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மண்ணு கிடந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக ஸ்லோவாக தான் போகணும். ஏன்னா டக்குன்னு ஸ்லிப் பண்ணி விட்டுரும் ரோட்டில். ஏன்னா அது என்ன சொல்கிறது, மேலே ரோட்டுக்கு மேலேயே தண்ணியில் அப்படியே சகதி மாதிரி நின்றுட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து வேகமாக போயிட்டு இருக்கோம், பிரேக் அடிச்சாலும் எது பண்ணாலும் அப்படியே நிப்பாட்டி விட்டுறோம், நம்மளா கீழே தள்ளி விட்டுறோம். அதனால ரெஸ்ட். என்ன இந்த ரோடு மட்டும் சிவப்பு, அந்த ரோடு வந்து எதுவுமே இல்லை. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணி என்ன ஒரு சாயங்காலம் 5 o'clock இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு டனல். இந்த டனலுக்குள்ளே ஜாலியாக போகிறோம். நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணலாம். பாருங்களேன் எப்படி இருந்து சூப்பராக தண்ணியும் அதுக்கப்புறம் மேலே உள்ள இந்த புல்லுலாம் ஓப்பனிங்கில் பார்க்க செம்மையாக இருக்குல்ல. அந்த சைட்லாம் மறிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல, பட் நல்லா இருக்கலாம் பார்க்குறதுக்கு. கைஸ் ஃபைனலாக நான் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி மழை பெய்யுது. இந்த மலையிலே தான் ஃபுல்லாக வண்டி விட்டு வந்திருக்கேன். இப்படி தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். இப்படி தான் மழை பெஞ்சிட்டு இருக்கேன், இன்னும் சரியாகவே இல்லை. ஸோ இந்த மலையிலேயும் நிறைய வண்டி போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் மும்பைக்குள்ள வந்தோடனே டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க, இப்போ பரவாயில்ல. இந்த மாதிரி பேக்கில் வச்சு இந்த எல்லா துணியும் ஈரமாயிருச்சு. ஏன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்ன தான் ரெயின் கவர் போட்டாலும் தாக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ரூமில் எல்லாத்தையும் அங்கங்கே தொங்க விட்டேன். எப்படி இருக்குன்னு. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக நம்ம எங்கிட்ட பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கும். மும்பை பார்த்தீங்கன்னா இப்போ விடிஞ்சிருச்சு. ஏன்னா நைட்டு வந்து நான் வந்து லாகின் பண்ணல, ஸோ அதனால் இப்போ லாகின் பண்ணுறேன். ஃபுல்லாக பயங்கரமான மழை உள்ளே வந்து போகணும். கண்டினியூஸாக நான் ஃபுல்லாக மழையில் தான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வீடியோ மட்டும் தான் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக மழை அப்படிங்கிறதுனால என்னால் வந்து மைக்கை வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட எல்லா வீடியோ வந்து சேரும்.